தமிழ்நாட்டு கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதற்கு 3 மாதத்திற்கு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கிறார். நான் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க மாவட்டத்தில் உள்ள ஆறுகள்ல இருந்து மணல்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கொண்டு செல்வார்கள். கேரளாவுடைய பரப்பளவு எவ்வளவுன்னா 38,852 சதுர கிலோமீட்டர். ஆனா அவங்களுடைய தேவைக்கு அவங்க அந்த மாநிலத்திலிருந்து மணல் ஒரு யூனிட் கூட எடுக்கிறது இல்லை. தமிழ்நாட்டை மொத்தமா மலைகளை உடைத்து ஆயிரக்கணக்கில் அடி மலையும் உடைச்சு மலைக்கு கீழே ஆயிரக்கணக்கில் அடியில பள்ளமாக்கி கேரளாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. திருவனந்தபுரம் பக்கத்துல அதானி ஒரு போர்ட் கட்டினாரு. அது இன்னும் தொடர்ந்து வேலை நடந்துருக்கு. அதுல ஒரு பேஸ் தான் நடந்துச்சு, முடிஞ்சிச்சு. அந்த ஒரு பேஸ்ல மொத்த பாறையும் தமிழ்நாட்டில இருந்தா போச்சு. போர்ட்னால மேக்சிமம் பயனடைகிறது கேரளாக்காரங்க. அமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கனிமங்கள் சூறையாடுவதில் எந்த விதமான அக்கறையும் இல்லை. தமிழ்நாடு சூறையாடப்படுவதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஸ்டுடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போறேன்னா, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். அது எதற்கென்றால், தமிழ்நாட்டு கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதற்கு 3 மாதத்திற்கு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கிறார். இது எப்படி என்றால், கடந்த காலங்களில் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பார்டர் மாவட்டத்தில் உள்ளவன், குமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த எங்க மாவட்டத்தில் உள்ள ஆறுகள்ல இருந்து மணல்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு கொண்டு செல்வார்கள். அப்போது இதற்காக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்பு குமரி மாவட்டத்திலிருந்து மணல் எல்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இந்த மணல்கள் சூறையாடப்பட்டு கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்ந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, பொதுவாக அந்த கேரளாவினுடைய பரப்பளவு எவ்வளவுன்னா 38,852 சதுர கிலோமீட்டர். அந்த அவங்களுடைய ஸ்டேட்ல 44 ஆறுகள் இருக்கு. அவங்களுடைய மலைப்பகுதி அந்த மொத்த ஸ்டேட்டினுடைய பரப்பளவில் சுமார் 54% இருக்கு. அதாவது 21,144 சதுர கிலோமீட்டர் அவங்களுக்கு மலையும் காடுமா இருக்கு. ஆனா அவங்களுடைய தேவைக்கு அவங்க அந்த மாநிலத்திலிருந்து மணல் ஒரு யூனிட் கூட எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி கல், ஜல்லி, எம்சாண்டு எதையுமே அவங்களுடைய தேவைக்கு கூட அங்கிருந்து எடுக்கிறது இல்லை. மொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து தான் அவங்களுக்கு தேவையான மணல், ஜல்லி, இன்னும் பெரிய பாறைகள், எம்சாண்ட், பிசாண்ட் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து தான். தமிழ்நாட்டை மொத்தமா மலைகளை உடைத்து ஆயிரக்கணக்கில் அடி மலையும் உடைச்சு மலைக்கு கீழே ஆயிரக்கணக்கில் அடியில பள்ளமாக்கி கேரளாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் திருவனந்தபுரம் பக்கத்துல அதானி ஒரு போர்ட் கட்டினாரு. அது இன்னும் தொடர்ந்து வேலை நடந்துருக்கு. அதுல ஒரு பேஸ் தான் நடந்துச்சு, முடிஞ்சிச்சு. அந்த ஒரு பேஸ்ல மொத்த பாறையும் தமிழ்நாட்டில இருந்தா போச்சு. இதுல அந்த போர்ட்னால மேக்சிமம் பயனடைகிறது கேரளாக்காரங்க. விழிஞத்தில் கட்டின அந்த மொத்த போர்ட்டுக்கும் பாறைகள் முழுசாக பெரிய பாறைகளாக டாரஸ் இங்கிருந்து எடுத்து ஹார்பருக்கு கொண்டு போனது மொத்தமும் தமிழ்நாட்டு மலைகள். இதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்களே மிகுந்த ஆதரவாக இருந்து செயல்பட்டார்கள். குமரி மாவட்டத்தில் இந்த டாரஸ் வண்டிகள் தங்கள் அந்த வண்டியினுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே
லோடு ஏற்றிட்டு போகிற காரணத்தினால எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் குமரி மாவட்டத்திலையும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஏராளமான உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டது இந்த ஆக்சிடென்ட்னால. இதற்காக மக்கள் பல முறை போராட்டங்கள் எல்லாம் நடத்தி பார்த்தாங்க. அதனால் கடந்த ஆட்சி காலங்களில் எந்த விதமான மக்கள் போராட்டங்களுக்கு ஆட்சியாளர்கள் செவிசாய்க்கவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக மலைகள் சூறையாடப்பட்டு கேரளாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக சென்று கொண்டுதான் இருக்கிறது. இப்போதுதான் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு டெம்பரரியாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடை போட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் இப்போ வந்து கேரளா முதல்வர் வந்து வி.டி. சதீஷன் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. இந்த கடிதமே வேடிக்கையாக இருக்கு. அதாவது அவங்க ஸ்டேட்டு முழுவதும் கனிமங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கனிமங்களை அவங்க தேவைக்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கனிமங்கள் குறைவாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு கனிம வளங்கள் அவர்களுக்கு தேவை, அதனால் அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு கோரிக்கையாக ஒரு மனு அனுப்பி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. இது வந்து மிகவும் வேடிக்கையாக இருக்கு. என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள அவ்வளவு கேவலமாக நினைக்கிறாங்களா, இல்லை இங்கே இருக்கிற ஒரு சிலருடைய பேராசையின் காரணமாக தமிழ்நாடை சூறையாடி அங்கே கொண்டு விற்றுருவாங்க அப்படின்றதுனால அப்படி லெட்டர் எழுதியிருக்காரான்னு தெரியலை. அவங்க கேரளாவினுடைய கனிம வளங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவு வந்து 1,30,060 சதுர கிலோமீட்டர். இதில் நம்மளுடைய மலைப்பரப்பு 20.3% தான். அவங்களுடைய மலை 54%. ஆனாலும் அவங்க வந்து அதிலிருந்து ஒரு பீஸு கல் கூட உடைக்க மாட்டேங்கிறாங்க. அது அந்த ஆட்சியாளர்களுடைய அவங்க மாநிலத்தை அவங்க பாதுகாக்கணுன்றதுல அவங்க காட்டுற அக்கறை தெரியுது. ஆனால் நம்ம ஆட்சியாளர்கள் கடந்த காலத்தில் இங்கே குமரி மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் வந்து கேரளாவுக்கு மனோஜ் தங்கராஜ்ன்றவர் கேரளாவுக்கு வந்து நாங்கள் மலைகளை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அப்போ கொஞ்ச நாளில் இன்னொரு அமைச்சர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் வந்து கேரளாவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மலைகளை உடைத்து கொண்டு போவதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு. அமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கனிமங்கள் சூறையாடுவதில் எந்த விதமான அக்கறையும் இல்லை. தமிழ்நாடு சூறையாடப்படுவதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. இது மட்டும் இல்லை, கேரளாவில் அதாவது ஒரு மண்டபத்தில் சாப்பாடு போட்டால் அந்த இலை கழிவு அது மாதிரி ஹாஸ்பிட்டல் கழிவு, கோழி கழிவு, இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அவங்க பொது இடத்துல எங்கேயும் கொட்டுறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி கழிவுகளையே கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதற்கப்புறம் ஒரு சில நல்ல உள்ளங்கள் கோர்ட்டுக்கு போய் அதற்கு தடை வாங்கி, அது வரைக்கும் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதற்கப்புறம் தான் பார்டரில் செக் பண்ணி அதையெல்லாம் திரும்ப அங்கேருந்து கேரளாவுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியை கோர்ட்டு தான் உத்தரவு போட்டு அனுப்பி விட்டுச்சு. கடந்த ஆட்சியாளர்கள் செய்யாத ஒரு பெரிய விஷயத்தை நம்மளுடைய தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் கனிம வள கொள்ளைக்கு தடை விதித்திருக்காரு. மக்கள் எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோட முதல்வரை பாராட்டுறாங்க. இந்த முழுமையாக
அவருக்கு போய் சேரணும்னா இன்னும் 100% தமிழக கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல விடாமல் முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். மேலும் உங்களுக்கு இந்த தகவல்கள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமென்றால் எங்களுடைய ஜூடியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.